அன்புக்குரிய உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல மொத்தம் 20 இடங்கள்ல மீத்தேன் எரிவாயு கிணறுகள் அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தது. இப்ப இந்த மீத்தேன் கிணறுகள் அமைக்கிறது நல்லதா கெட்டதா, அதனால எந்தாச்சும் மக்களுக்கு பயன் இருக்கா இல்ல வேற எதுவும் பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கறது நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். முதல்ல நிலத்துக்கு இதனால என்ன பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நிலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஒவ்வொரு கிணறு அமைப்பதற்கு அந்த பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை முதல்ல கையகப்படுத்துவாங்க. இதை கையகப்படுத்துறது மூலியமா அந்த பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் அளிக்கப்பட்டு அந்த விவசாய நிலங்கள் இந்த ஆலைகளோட நிலங்களா மாறும். இப்ப இந்த நிலங்கள் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. ஒவ்வொரு ஆலைகளும் நிறுவுவதற்கு, அதாவது இந்த எரிவாயு கிணறுகள் 3000 இருந்து 4000 மீட்டர் ஆழம் வரைக்கும் இந்த குழாய்கள் பதிப்பாங்க. இந்த அதிர்வுகள்னால அந்த நிலத்தோட அமைப்புல மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அனைத்தும் இருக்கு. சரி, இது முடிஞ்சிருச்சு. இப்ப நீர்ல என்ன பாதிப்பு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த ஒரு எரிவாயு கிணறுக்கு தினசரி சராசரி பயன்படுத்தக்கூடிய என்ன நீரின் அளவு நிலத்தடி நீர் தான் நம்ம பயன்படுத்த முடியும். இந்த நிலத்தடி நீர் ரொம்ப அதிகபட்சமான அளவுல தேவைப்படும் இந்த கிணறுகளுக்கு. இப்ப அதிகபட்சமான அளவுகள் இந்த கிணறுகளுக்கு எடுக்கப்படும் போது அந்த பகுதிகளில் உள்ள நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு நிலத்தடி நீர் முழுவதுமாவே அது இல்லாம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குழாய்கள் அமைச்சு இந்த நிலத்தடி நீரை எடுக்கிறது மூலியமா இந்த வாயுக்கள் ஏதேனும் கசிவு ஏற்படுச்சுன்னா, இந்த வாயுக்கள்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல லைட்டா ஒரு லீக்கேஜ் இருந்துச்சுனாலும் இது ஒட்டுமொத்த அந்த நிலத்தடி நீரையும் சேர்த்து பாதிக்கும். அந்த இடங்கள்ல விவசாயமும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த குடிக்கிற மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நோய்களை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து உள்ளது. சரி, இப்ப இந்த இது முடிஞ்சிருச்சு. இதுல கடலுக்கு ஏன்னா ராமநாதபுரம் முக்கியமா ஒரு கடல்சார் மாவட்டம், இது கடலோர மாவட்டம். கடலுக்கு இதுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. என்ன பாதிப்பு அப்படின்னா, இவங்க கடலோர பகுதிகளில் இந்த எண்ணெய் கிணறுகள் அமைப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இவங்க சொன்ன லிஸ்ட்லேயே கீழச்செல்வனூர், இன்னும் சில பகுதிகள் கடலுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ரொம்ப நெருக்கமான ஒரு தூரத்துல இருக்கு, கடற்கரை பக்கத்துல இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஊழல்ல இந்த எரிவாயு கிணறுகள் அமைக்கும் போது கடலோட அமைப்பு நிலை மாற்றம், அந்த நீரின் தன்மை, அது போக இந்த மீன்களோட வரத்து, இது எல்லாமே சேர்ந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம மாவட்டம் ஆல்ரெடி ஏற்கனவே அந்த ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு உப்பு தண்ணி அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம். அது நகர பகுதியில இருந்தாலும் சரி, கிராம பகுதியில இருந்தாலும் சரி, உப்புத்தன்மை அதிகமா நிலத்தடி நீர்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அங்க இதை பண்றது மூலியமா கடல் நீரோட உப்புத்தன்மை எல்லா இடங்களுக்கும் பரவுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்ததான் காற்று, சுற்றுச்சூழல் மாசுபாடு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வாயுக்களை, அதாவது பூமியில இருந்து எடுக்கக்கூடிய வாயுக்களை எரிக்கிறது மூலியமா தான் இந்த மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற இந்த வாயுக்கள் கிடைக்கணும். இப்ப இந்த வாயுக்கள் ஆங்கிலத்துல சொன்னா கிரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குளிரூட்டும் வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளிரூட்டும் வாயுக்கள் எரிக்கப்படும் போது கிடைக்கிறதுனால இந்த வாயுக்கள் அந்த பகுதியோட காலநிலை மாற்றத்துல மிகப்பெரிய அளவு தாக்கத்தை ஏற்பட்ட வாய்ப்பு இருக்கு. சரி, இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. இந்த வாயுக்கள் காற்றில கலக்கிறது மூலியமா, அந்த பகுதியில காற்றில கலக்கிறது மூலியமா அந்த பகுதியில உள்ள காற்றோட தரத்தையும் இது மட்டுப்படுத்தும். அந்த பகுதியில் உள்ள மக்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறியா மாறுது, சுகாதாரமும் கேள்விக்குறியா மாறுது. இதுல இந்த திட்டத்தில் உள்ள பாதுகாப்பு அபாயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தீ விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த எரிவாயு, அதாவது அந்த பைப் லீக்கேஜ் ஆகி எரிவாயு கசிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த விபத்துகள் ஃபுல்லாமே உலகம் முழுக்க நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு பகுதிகளிலையும் உள்ள எரிவாயு கிணறு, ஒவ்வொரு நாடுகளிலும் உள்ள எரிவாயு கிணறு. இந்த திட்டங்களை முதல்ல எந்த ஒரு நாடா இருந்தாலும் இந்தியாவோட சட்டத்தின்படி மக்கள்கிட்ட தான் முதல்ல கேட்கணும். மக்கள், அந்த பகுதியோட மக்கள்கிட்ட இந்த திட்டம் வேணுமா வேணாமா அப்படின்னு ஒரு கலந்துக்கணும். ஆனா இந்த மக்கள்கிட்ட இந்த திட்டத்தை பத்தின எந்த ஒரு தகவலும் கூறப்படலை. இது முழுக்க முழுக்க அரசாங்கமா செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். இப்படியே நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களே, எந்த திட்டம் இருந்தாலும் எதிர்க்கிறீங்களே. இப்ப இதுக்கு என்னதான் வழி? இப்ப இந்த திட்டங்கள் வர்றதுனால பாதிப்புன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ ஊர் வளர்ச்சி அடைய வேணாமா, ராமநாதபுரம் மாவட்டம் பின்தங்கி இருக்கணுமா, வளர்ச்சி அடைய வேணாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இப்ப இதுக்கான பதில நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எந்த ஒரு மாவட்டத்தோடையோ இல்லை மாநிலத்தோட வளர்ச்சிங்கிறது ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த வளர்ச்சியா தான் இருக்கும். இயற்கையை அழிச்சிட்டு வர எந்த ஒரு வளர்ச்சியும் அது மனிதருக்கும் எந்த ஒரு காலமா இருந்தாலும் அது தீங்கு விளைவிக்கத்தான் செய்யும், மனித இனத்தையும் அழிக்கத்தான் செய்யும்.
சுற்றுச்சூழலை அழிச்சிட்டு ஒரு திட்டம் வருது அப்படின்னா அந்த திட்டத்தை கண்டிப்பா நம்ம எதிர்த்து தான் ஆகணும். இந்த திட்டமும் சுற்றுச்சூழலை அழிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். மாவட்டத்துக்கு வளர்ச்சிங்கிறது ரொம்ப தேவைதான், வேலைவாய்ப்புங்கிறது தேவைதான். ஆனா அது இயற்கையை அழிச்சு இந்த வேலைவாய்ப்பை உருவாக்கணுமா அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்டயே விடுறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல